ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்ஸ்ட்ரீம் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் H2S பற்றி பார்ப்போம். H2Sனால் ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு கேஸு தான். ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் சரி, ட்ரில்லிங், ப்ரொடக்ஷன், ரிஃபைனரி, இப்படி எதில் இருந்தாலும் சரி, இல்லை ஜாயின் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, H2S பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எதனால் அப்படின்னா, இது பற்றி நம்ம தெரியாமல் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, மேபி நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம். H2Sஓட லோவர் கான்சன்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ காற்றுல 1% H2S இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த 1% H2S போதும் நம்மளை கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரானது H2S. ஸோ இதனாலே ட்ரில்லிங் ஃபீல்டு மோஸ்ட்டான கம்பெனிஸ் எல்லாமே H2S சர்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம ப்ராசஸே பண்ண முடியாது. ஹையரிங் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா H2S சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு மேண்டேட்ரியான ஒரு இது. மோஸ்ட்டாக கம்பெனிஸே பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அப்படிங்கிறது மாதிரி இப்போது கண்டிஷன் ஆயில் அண்ட் கேஸில். H2Sக்கு கலரோ ஸ்மெல்லோ எதுவும் கிடையாது. ஸ்மெல் இருக்கும், பட் அதுவும் லோவர் கான்சன்ட்ரேஷனில் தான். நம்ம ஹையர் கான்சன்ட்ரேஷன், அதாவது நமக்கு ஆபத்தான கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியாது. ரொம்ப கம்மியான லோவர் கான்சன்ட்ரேஷனில் நமக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும், ரோட்டன் எக்ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. H2Sஐ ppm அப்படிங்கிற ஒரு டேம் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. ppm அப்படின்னா என்னென்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். அதாவது மில்லியன்னா ஒன்றும் இல்லை, 10 லட்சம். ஸோ 10 லட்சம் பார்ட்ஸில் H2S எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்ட்ஸ் பெர் மில்லியன். ஆயில் அண்ட் கேஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய விதமான கேஸ் டிடெக்டர்ஸ் பார்ப்போம். பர்சனல் கேஸ் டிடெக்டர், ஃபிக்ஸட் கேஸ் டிடெக்டர், இந்த மாதிரி டிடெக்டர்ஸ் எல்லாமே இந்த ppm அப்படிங்கிற அளவு யூஸ் பண்ணி தான் H2Sஐ மெஷர் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1% H2S இருக்குன்னா அது வந்து 10,000 ppmக்கு ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் மெஷர்மெண்ட். இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்சனல் கேஸ் டிடெக்டரில் 10 ppm தான் லிமிட். 10 ppmக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா H2S அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பர்சனல் கேஸ் டிடெக்டர் வந்து நம்ம கூட எப்பயுமே இருக்கணும். இப்போ நம்ம ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம ஷிஃப்ட் முடிகிற ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரை நம்ம கூடயே தான் இருக்கணும். அது வந்து மேண்டேட்ரி. பர்சனல் டிடெக்டர்ஸ் வந்து H2Sக்கு தான் அப்படின்னு இல்லை, டிஃப்ரெண்ட் கேஸ் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி. எந்தெந்த ரிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம H2S டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. H2S தான் அப்படின்னு இல்லை, CO2, LEL, இந்த மாதிரி ஒரு சைட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சேம் அதே ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் ஃபிக்ஸட் கேஸ் டிடெக்டர் இருக்கும். இப்போது சப்போஸ் ஏதாவது கேஸ் லீக் ஆச்சுன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான். பர்சனல் கேஸ் டிடெக்டர் வந்து எப்போயும் நம்ம கூட இருக்கும். ஃபிக்ஸட் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே கேஸ் லீக்கான சான்சஸ் அதிகம் இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்ல வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது செல்லரில் இருக்கலாம், மட் சிஸ்டத்தில் இருக்கலாம், ரிக் ஃப்ளோரில் இருக்கலாம். இந்த மாதிரியான கேஸ் H2S லீக்கான சான்சஸ் அதிகம் இருக்கிற இடத்துல அதை பெர்மனெண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாவது லீக் அப்படின்னா அது சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அலாரம் ஆக்டிவேட் ஆயிரும். இதுதான் பர்சனல் கேஸ் டிடெக்டரோட யூஸ். H2Sக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னா, H2Sக்கு டென்சிட்டி அதிகம், ஏரோட ஹெவியானது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டேங்க்கோ இல்லை ஒரு வெசலோ ஒரு க்ளோஸ்டான ஒரு ஏரியாவில் நம்ம H2S இருக்குது அப்படின்னா அது கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ மேலே இருக்காது. இப்போது யாராவது ஒரு ஆள் இப்போ ஒரு டேங்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம கேஸ் டெஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு ஆள் உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடி பெர்மிட் ப்ரிப்பேர் பண்ணி H2S டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஆத்தரைஸ் கேஸ் டெஸ்டர், AGT அப்படின்னு ஒருத்தங்க ஆயில் அண்ட் கேஸில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு குவாலிஃபைடான ஒரு ஆள். ஆயில் ரிக்கில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆத்தரைஸ் கேஸ் டெஸ்டர் இல்லைனா ஸ்பெஷலாக H2S இன்ஜினியர் அப்படின்னு ஒரு பொசிஷன் இருக்கும் ஆயில் அண்ட் கேஸில். அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போது H2S இல்லை, அதாவது டேங்க்கில் ஓஸு ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. லோ லெவலில், ஹை லெவல், மீடியம் லெவல், அந்த மாதிரி லெவல்ஸில் H2Sஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஓகே, அவங்க வந்து நமக்கு H2S இல்லை அப்படின்ட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் ஒர்க் பண்ணுற முடியும். இது வந்து மேண்டேட்ரி ஆயில் அண்ட் கேஸில். H2Sஐ டெஸ்ட் பண்ணாமல் யாராலே ஒரு க்ளோஸ்டான ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் உள்ளே போய் ஒர்க் பண்ண முடியாது. ட்ரில்லிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம H2S எப்போ வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டு நம்ம
கம்ப்ளீஷன் வர எந்த டைமில் வேணாலும் நம்ம H2Sஐ ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம எப்பயும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ரிக் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது ட்ரில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ட்ரில் அப்படிங்கிறத பற்றி தெரியும். ட்ரில் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் H2Sஓ இல்லை ஃபயரோ இந்த மாதிரி ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு சினாரியோவில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு வாரம் 15 நாள் ஒரு வாட்டி அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். அலாரம் அடிக்கும். நமக்கு மஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. மஸ்டர் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ஒரு சைட்டில் ஒரு ஒரு சேஃபான ஒரு லொக்கேஷன் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து மஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ H2S ரிலீஸ் நடக்குது அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட டைமிங்குள்ளே அந்த மஸ்டர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிடணும். ஸோ அங்கே வந்து நமக்கு ஹெட் கவுண்ட் பண்ணுவாங்க. ஹெட் கவுண்ட்னா இப்போ சைட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் யார் மிஸ்ஸிங் அப்படின்னு. ட்ரில்ஸ் இப்படி ரெகுலராக நடக்கிறதுனால சப்போஸ் ரியல் டைமில் H2S ரிலீஸ் ஆனால் கூட ரிக் சைட்டில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ சப்போஸ் ரியலாக நடந்தால் கூட நம்ம சேம் அதே தான் பண்ணணும். அது வந்து பெரிய விஷயமா இருக்காது. ரிக் சைட்டில் மோஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டைப்பான அலாரம்ஸ் இருக்கும். ஜெனரல் அலாரம், ஃபயர் அலாரம், H2S அலாரம் அப்படின்னு. அது வந்து நம்ம படிக்கணும். H2S அலாரம்னா என்ன சவுண்ட், என்ன கலர், அப்போ ஒரு சைரன்லாம் இருக்கும் சைட்டில் அங்கங்கே. ஃபயர் அலாரம்னா அது சைரனோட சவுண்ட் எப்படி இருக்கும், அந்த அலாரமோட கலர் எப்படி இருக்கும். இப்போ H2S அப்படின்னா அது வந்து ஆம்பர் கலரில் இருக்கும். ஆம்பர்னா ஒரு ப்ளூ ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இந்த ஆம்பர் கலரில் அலாரம்னா ஸோ H2S தான். அப்போ நம்ம H2Sக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது சில சைட்ஸு அதாவது H2Sக்கான கான்சென்ட்ரேஷன் அதிகம் இருக்கிற சைட்டில் பிஏ செட்டெல்லாம் இருக்கும். பிஏன்னா ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீத்திங் அப்பரேட்டஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது பேசிக்காக ப்ரீத்திங் அப்பரேட்டஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளால் எஸ்கேப்பாக இப்போ நம்ம சைட்டில் இருக்கிறோம், நம்ம மஸ்டர் பாயிண்ட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம H2S ஃபேஸ் பண்ணிடுவோம், அது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிஏ செட். அப்போ பிஏ செட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிலிண்டர் காற்று தான். ஒரு சிலிண்டரில் காற்று ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபேஸில் போட்டு நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே வராத மாதிரி டக்குன்னு நம்ம மாஸ்க் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்க்கு வச்சு நம்ம ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அந்த ஏரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம மாஸ்டர் பாயிண்ட் வர மாதிரி இருக்கும். அதாவது அது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற சைட்ஸில் அது ஒரு ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பர் ஜோன், க்ரீன் ஜோன், ரெட் ஜோன், இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸில் டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது நம்ம இருக்கிற ஏரியா சைட்ஸை பொறுத்தது. ஸோ அப்போ நம்ம ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற ஏரியாவில் டைரெக்டாக மாஸ்டர் பாயிண்ட் வந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே நமக்கு பிஏ செட் இருக்குதோ நம்ம பக்கத்தில் நான் சைட்ஸில் அங்கே எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க நமக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி. இப்போ பக்கத்தில் எந்த இடத்துல பிஏ செட் இருக்குதோ டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி நம்ம மாஸ்கப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு எந்த ஜாபில் இருந்தாலும் அதை உடனே ஸ்டாப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு மாஸ்கப் பண்ணிட்டு நம்ம மாஸ்டர் பாயிண்ட் வந்துடணும். H2S அப்படின்னாலே ஹையர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரு டேங்க்கில் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு போகிறோம், அங்கே வந்து H2Sக்கான இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பெர்மிட்டாக இருக்கட்டும், ரெஸ்கியூ பிளானாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், எமர்ஜென்சிக்கான ரெடினஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் H2S பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆன் தி பாயிண்ட் இருக்கும் எல்லாமே. இந்த மாதிரியான சின்ன சின்ன டேஞ்சர்லாம் இருக்கிறனால தான் ஆயில் அண்ட் கேஸ் பற்றி கேட்டாலே எல்லாரும் சொல்கிறது ஆயில் அண்ட் கேஸ்னால் டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது. பட் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டான சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது தான். இதனால நமக்கு பெரிய ஆபத்தோ இல்லை ஆயில் அண்ட் கேஸில் போனால் இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு ரூமர் தான். இங்கே இப்போ ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணால் ரிஸ்க்கு, நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு ரூமர் தான். கரெக்டான சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் H2S பற்றின ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. நான் பெருசாக டீட்டெயில்ஸ் எதுவும் தரல இதில். இது பேசிக்கான வீடியோ தான் இது. ஒரு ஐடியாக்காக தான். யாராவது இது ஆயில் அண்ட் கேஸ் பற்றியோ இல்லை H2S பற்றியோ தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ்க்காக தான் இது. நான் டீட்டெயில்டாக வேறு வேறு வீடியோ போடுறேன்.
ஸோ உங்களுக்கு வேறு வேறு டாபிக் என்னென்ன இதிலெல்லாம் ஆயில் அண்ட் கேஸில் டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணுறேன்.